அதால அத சாப்பிடுறதால நம்மளுக்கு எதனா ப்ராப்ளம் வருமா? இதுல எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்கு? இல்ல எதுவும் உருட்டா? நீங்கள் சால்ட் மட்டும்தான் நினச்சி சாப்பிட்றது ஆக்சுவலி சால்ட் கிடையாது. யூ ஆர் ஆல்சோ கன்சூமிங் பிளாஸ்டிக். ஹாய் டாக்டர். ஹாய் அருண். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ரீசென்ட்டா நான் நியூஸ்ல பார்க்கும்போது, சர்க்கரை, உப்பு அதெல்லாம் வந்து நெறைய மைக்ரோ பிளாஸ்டிக் கலந்திருக்குன்னு சொல்றாங்க. மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்னா கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன பிளாஸ்டிக்ஸ் வந்து சர்க்கரை, உப்புலாம் கலந்திருக்குன்றாங்களே. அதால அத சாப்பிடுறதால நம்மளுக்கு எதனா ப்ராப்ளம் வருமா? இதுல எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்கு? இல்ல எதுவும் உருட்டா? கரெக்ட் அருண். ஐ திங்க் நீங்கள் ரீசெண்டாக பப்ளிஷ் ஆன நியூஸ் பேப்பர்லாம் வந்துருந்துச்சு. ஒரு கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சால்ட் பிராண்டு, சுகர் பிராண்டு, மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பிராண்ட்ஸ் எடுத்து தே ஹேவ் டன் ஸ்டடீஸ். இதில் வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்றத அவங்க ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷாக்கிங்லி வாட் தே ஹேவ் ஃபவுண்ட் இஸ், நம்ம பார்க்குற நம்ம டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணுற பேக்டு சுகர் அண்ட் சால்ட்டில் தேர் ஆர் ஸோ மச் ஆஃப் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். சிலதில் வந்து அந்த பார்ட்டிக்கல் நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 80 பார்ட்டிக்கல் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஒரு 1/2 கிலோ பேக்கெட்டில். ஸோ வாட் இட் மீன்ஸ் இஸ், நீங்கள் சால்ட் மட்டும்தான் நினச்சி சாப்பிட்றது ஆக்சுவலி சால்ட் கிடையாது. யூ ஆர் ஆல்சோ கன்சூமிங் பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக் என்ன பண்ணும் அப்படின்னா, மைக்ரோ பிளாஸ்டிக்னா என்னதுன்னா ரொம்ப சின்ன சைஸ், அதாவது 5 மில்லிமீட்டருக்கு குறைவான பிளாஸ்டிக். சரி, இது சாப்பிட்றதுல என்னடா ஆக போகுது, அது பாட்டுக்கு உள்ளே போனால் அது பாட்டு வெளியில் போயிட போகுது, இதில் என்ன பயப்படுறதுக்கு இருக்குது அப்படி தான் யோசிப்பீங்க. அப்படி கிடையாது. இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, தே ஹேவ் அ டெண்டன்சி, அது உள்ளே போயிட்டு நம்ம குடல்லையே அது ஒட்டிக்கும். அது ஒட்டிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த பிளாஸ்டிக்கை மேனுஃபேக்சர் பண்ண பிளான்ட்லேருந்து இப்போ வரைக்கும் அது என்னென்ன கெமிக்கல்ஸ் எல்லாம் அதில் இருக்கோ அது எல்லாத்தையுமே அங்கே உள்ளே ரிலீஸ் பண்ணும். அப்போது இந்த பிளாஸ்டிக் கூட இருந்து வர கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுனால லோக்கலில் ஏற்படுற சேஞ்சஸ் இது ஒன்று. நாளடைவில் என்ன ஆகும்னா, இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் என்ன ஆகும், மேற்கொண்டு அது இன்னும் சின்ன பார்ட்டிகிள்ஸாக உடஞ்சி அது நானோ பார்ட்டிகிள்ன்ற அளவுக்கு, பிளாஸ்டிக்ன்ற அளவுக்கு அது உடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உள்ளே என்ட்ராகிடும். உள்ளே எப்படின்னா, பவலில் இருந்து குடல் வழியாக உள்ளே என்ட்ராகி பிளட்டு மூலமாக இட் கேன் கோ டு எனி ஆஃப் த ஆர்கன்ஸ். இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக் ஒரு ஓரமாக போட்டு வச்சிட்டிங்கன்னா அது எவ்வளோ நாள் ஆனாலும் அது மக்காது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ இதே மாதிரி பிளாஸ்டிக்கு உங்கள் பிளட்டில் கலந்து உடம்பு ஃபுல்லாக போய் டெபாசிட் ஆகுது. அப்படின்னா என்ன ஆகும், அதோடைய எஃபெக்ட்ஸ், அதோட டாக்ஸிக் எஃபெக்ட்ஸு நம்ம உடம்பு விட்டது போகவே போகாது. நம்ம பாடிக்கு பிளாஸ்டிக் ஹேண்டில் பண்ணுற மெக்கானிசமே கிடையாது. அது உடம்புக்குள்ளேயே தான் வேறு வேறு டிஷ்யூஸில் இருக்கும். அதோட டாக்ஸிக் எஃபெக்ட்ஸு லைஃப் லாங் இருந்துகிட்டு இருக்கும். அப்படின்றதா இதில் இருக்கிற டேஞ்சரான விஷயம். இதில் இது வரைக்கும் நமக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து நம்ம டெய்லி கன்சம்ஷன் பண்ணுற ஃபுட்டில் இருக்குன்றதே இப்போ தான் நம்ம ஒரு அவேர்னஸ் வந்து மானிட்டர் பண்ணுறோம். அதை கொஞ்சம் டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதோட ஹெல்த் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்றது டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் ஆகும். ஆனால் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸோட எஃபெக்ட்டு அனிமல்ஸில் எப்படி இருக்குது லேப் ஸ்டடீஸில் பார்த்துருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தே கேன் காஸ் எனிதிங் ஃப்ரம் ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ்லேருந்து, இம்யூனாலஜிக்கல் டிசார்டர்ஸ்லேருந்து, ஆட்டோஇம்யூன் கண்டிஷன்ஸ்லேருந்து, ஈவன் கேன்சர் வரைக்கும் காஸ் பண்ணும் அப்படின்றது தான் அனிமல் ஸ்டடீஸில் அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்டு இது வந்து நாளைக்கு நமக்கும் இது நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்கன்றது வெரி வெரி ஹைலி லைக்லி. ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு ரிமெம்பர். டாக்டர், இப்போ கவர்மெண்ட் ரெக்கமெண்டடே பயோ பிளாஸ்டிக் தானே? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ தான் ஒரு பிளாஸ்டிக்கோட பிரச்சனையே இப்போ தான் நமக்கு தெரியுதுன்னு சொல்கிறேன். புதுசாக நீங்கள் இன்னொரு பிளாஸ்டிக் எடுத்து வந்துட்டு அதுக்கு ஒரு புதுசாக ஒரு ஸ்டடி கிரியேட் பண்ண சொல்கிறீங்களா இப்போது? ஸோ இப்போ சரி, கேன்சர்லாம் எப்போயோ வரப்போகுது, அதுக்கு ஏன் பயப்படணும் அப்படின்னு நினைக்கலாம் நம்ம. இப்போ நீங்கள் ஊருக்கு ஊர் முன்னாடி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ எவ்வளோ ஃபெர்டிலிட்டி சென்டர் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? எத்தனை பேர் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நார்மல் பீரியடில் கன்சீவ் பண்ண முடியாமல் எவ்வளோ பேர் ஃபெர்டிலிட்டிக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணாங்கன்னு பார்க்குறீங்களா? இதுக்கான ரீசன் என்னன்றது யாருமே தெரியாது. இப்போ வந்து ஒருத்தர் கேன்சர் வந்ததுன்னா ஏன் டாக்டர் வந்துச்சுன்னு கேள்வி கேட்பீங்கல்ல. இப்போ ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் வருது அப்படின்னா ஏன்ற கேள்வி யாருமே கேட்குறதில்ல. எல்லாரும் ஒரு சரி ஓகே லேட் ஆகிடுச்சுப்பா, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லுங்கப்பா அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ப்ராபப்ளி லைக் அது இப்போ போக டேட்டா வரும்போது தான் தெரியும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து தே கேரி அலாங் வித் தம் ஹார்மோன்ஸ். அது வந்து ஜீனோ எஸ்ட்ரோஜன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாடிக்கு வெளியிலேருந்து, அதாவது ஜீனோன்னா அவுட் சைடுன்னு அர்த்தம், பாடிக்கு வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வரக்கூடிய எஸ்ட்ரோஜன்ஸை இந்த பிளாஸ்டிக்ஸ் கேரி பண்ணுது. அப்போது நார்மல் குவான்டிட்டி ஹார்மோன்ஸை வந்து இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் உள்ளே வரும்போது என்ன பண்ணுது, நம்மளுடைய ஹார்மோனிக் பேலன்ஸை அஃபெக்ட் பண்ணும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஹார்மோன் பேலன்ஸ் அஃபெக்ட் பண்ணும்போது ஃபெர்டிலிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ப்ராபப்ளி நீங்கள் இதை எதோட கோரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எத்தனை வருஷமாக பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி குடிச்சிட்ருக்கோம், எத்தனை வருஷமாக பிளாஸ்டிக் பாட்டிலில் ஃபுட்டு பேக் பண்ணி வாங்கிட்டுருக்கோம், இந்த டைம் டியூரேஷனையும் இந்த இன்ஃபர்டிலிட்டி ரிலேட்டடான கண்டிஷன்ஸ் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கிற டியூரேஷனையும் கோரிலேட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆகிறதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு இன்டைரக்ட் கொராபரேஷன். டைரக்ட் எவிடன்ஸுன்றது போக போக சயின்டிஃபிக் டேட்டா வர தான் நமக்கு தெரியும். திஸ் இஸ் சம்வாட் அ கொராபரேஷன் நம்ம எடுத்துக்கலாம்.
இப்போ புரியுது டாக்டர். அப்போ ஹோட்டல் போய் நம்ம பார்சல் வாங்கிட்டு வந்து சாப்பிடவே கூடாது, அங்கேயே உட்காந்து சாப்பிட்றணும் அதானே? எக்ஸாக்ட்லி லைக் வாட் எவர் யூ ஆர் எனிதிங் தட் கோஸ் இன்சைட் யுவர் மவுத் இஃப் இட் ஹாஸ் டச்ட் அ பிளாஸ்டிக் தென் யூ ஹேவ் டு பி வெரி கேர். இதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே டாக்டர், பிளாஸ்டிக் ஃபுட் கண்டெய்னர்ஸ் டேஞ்சர்னு தெரியுது. அதர் ஆப்ஷன்ஸ் லைக் அலுமினியம் ஃபாயில் அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாமா டாக்டர்? ஸோ யூஸ்வலி வந்து ஃபுட் கிரேடுன்னு சொல்லி தான் நமக்கு கொடுக்குறாங்க. அண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் தட் இஸ் நாட் பிளாஸ்டிக். பேப்பர் இஸ் சோர்ஸ்டு ஃப்ரம் ஆர்கானிக் கண்டென்ட், அதாவது வுட்லேருந்து தான் வருது. ஸோ பியூர் பேப்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பிளாஸ்டிக்ஸான சோர்ஸ் கிடையாது. ஸோ தேட் வில் நாட் பி இஷ்யூ. நீங்கள் சொல்கிற அலுமினியமே அது மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ ப்ராபப்ளி இஃப் இட் டஸ் நாட் ஹாவ் எனி கான்டாக்ட் வித் பிளாஸ்டிக், அது அந்தளவுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சார், பிளாஸ்டிக் ஃபுட் கண்டெய்னர்ஸ், அலுமினியம் ஃபாயில் அதெல்லாம் ஓகே, முக்கியமான ஒன்று விட்டுட்டோம். அதான் சார் பக்கெட் பிரியாணின்னு ஒரு கான்செப்ட் இருக்கே. ரைட்டு, பக்கெட்டில் வாங்கி சாப்பிட்றணும். ரைட்டு. அந்த பக்கெட் பிரியாணி ரேண்டமான பிளாஸ்டிக்ஸில் கொடுக்குறாங்களே, அது சரியா? இல்லை, அது பிளாஸ்டிக் பக்கெட்டில் தான் உங்களுக்கு சிக்கன் வருது, பிரியாணியே இப்போல்லாம் அதில் தான் வருது. அப்புறம் எல்லா பிளாஸ்டிக்கும் ஒரே பிளாஸ்டிக் தானே, அது என்ன கிரேடுங்கிறதுல என்ன வரப்போகுது? ஆட்டோமேட்டிக்காக கண்டாமினேட் ஆகிறது வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் தான். பெட்டர் நாட் டு டூ தட், அதான் அதில் புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ எனிதிங் பிளாஸ்டிக் ரிலேட்டட் டு ஃபுட் ட்ரை டு அவாய்ட் இட்.